ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் ஃபைண்டிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். மைதா மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். அஜினோமோட்டோ லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட அது நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பக்கோடா மிக்ஸை அதில் ஆட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே விடலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அப்போ வந்துட்டு உள்ளே நல்லா வெந்து இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்மளோட பக்கோடாவை வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஃபுட் கலர் ஆட் பண்ணாமே அப்படியே கூட போடலாம். ஃபுட் கலர் அதுக்கப்புறம் அஜினோமோட்டோ எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நம்மளோட சுவையான மொறு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த பக்கோடாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் கொடுங்க. இன்னும் நீங்கள் டுடேஸ் ஃபைண்டிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.